சும்மா ஸ்போர்ட்ஸ் இயர் 2025 அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டான பேரா இருக்கும் நம்ம இந்தியாவுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் 360. இந்தியாவுக்கு இது ஒரு ஸ்போர்ட்ஸ் சக்சஸ் இயர்னு சொல்லலாம். பைசன் அப்படின்ற ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் கழிச்சு துருவிக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து நிறைய எஃபெக்ட் போட்டு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆரம்பத்துல டியூட் வந்து ரொம்ப ஹையா டாமினேட் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல டியூட் 100 crores தாண்டி போயிடுச்சு. ஆனா பைசன் ஸ்லோவா 35 crores, 55 crores அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 60 crores தாண்டி இருக்கு. அஃபிஷியலாவே அவங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன்ல வந்து 35 55 மென்ஷன் பண்ணிருக்காங்க. துருவிக்ரம் அதே டைம்ல ரியல் பைசனான 2 பேரையும், ஒரு பையன், ஒரு பொண்ணு கபடியில கோல்டு ஜெயிச்சிருக்காங்க. கார்த்திகா வந்து மீட் பண்ணியிருக்காரு துருவிக்ரம். இந்த பக்கம் அபினேஷ் அப்படின்ற ஒரு பையனை மீட் பண்ணியிருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்காக வந்து கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒலிம்பிக்ஸ்ல இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டர் மன்சூர் அலிகான் அந்த பொண்ணுகிட்ட, "நீ மட்டும் எப்படியாவது வந்து இதில ஜெயிச்சிருமா, 100 சவரன் உனக்கு வந்து நான் வந்து கல்யாண சீர்வரிசை குடுக்குறேன்னு" வந்து முடிச்சுட்டு போயிருக்காரு. இந்த ஸ்போர்ட்ஸ் படம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2025 ஒரு சூப்பரான மூவி அப்படின்னு ஸ்போர்ட்ஸ் வைஸ்ல அந்த அதில இருக்கிற பாலிடிக்ஸ் மத்ததெல்லாம் தூக்கி கொஞ்சம் ஓரம் வச்சுருங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ஷார்ட்ஸ்.